தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு போட்டிருக்காங்க. சிவகாசியில் உள்ள அனைத்து பட்டாசு ஆலையும் 10 நாட்களுக்குள் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கணும். விதிமீறல் இருந்தால் பட்டாசு ஆலை உரிமத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு. விதிமீறல் இருந்தால் ரத்து செய்யணும் சொல்றாங்க, ரைட்டு. ஆனா அதை வச்சுக்கிட்டு சித்து விளையாட்டு பண்ணா வச்சுக்க அந்த அதிகாரிகளுடைய பதவியை ரத்து பண்ணி கொடுக்கணும். அதை வச்சுக்கிட்டு பட்டாசு ஆலைகளை மிரட்டி பல லட்சம் தொழிலாளர்களை வேலை வாய்ப்பை கெடுக்க நினைச்சாங்கன்னா சில பேர் இருக்காங்க. பட்டாசு தொழிலை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. இது ஒரு பயங்கரவாதிகளுடைய தொழில் மாதிரி பாக்குறாங்க. இந்த தொழில் செய்யறவெல்லாம் ஒரு பயங்கரவாதி மாதிரி பாக்குறாங்க. பட்டாசு தொழில் பண்றவன் வந்து பாவப்பட்டவன், கஷ்டப்படுறவன் தான் உழைச்சி பிழைக்கவனுக்காக வந்து கரிமந்தலை வேலை பார்க்கறான். அதை கஷ்டப்பட்டு காலையில் 7 மணிக்கு போய் வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணி உழைச்சி சம்பாத்தியம் பண்றான். அவனுக்கு ஒரு விபத்து நடக்குது, அவன் சாகரத்துக்காக அங்க போறான். இல்ல சாகரத்துக்காக தொழிலாளர் முதலாளியை கூப்பிட்டு வேலை பட்டாசு நடத்துறாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆனா இதை காரணம் காட்டி எதையாவது சொல்லி 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 ரயில்வே விபத்து நடக்குது, ஏதாவது விபத்து நடக்குது, அதுக்காக ஆராய்ச்சி பண்ணலாம். பசுமை தீர்ப்பாயம் சொன்ன போது ஆராய்ச்சி பண்ணலாம், பேசலாம், போகலாம், பார்க்கலாம். சில தவறுகள் இருந்தால் அதை வந்து அதுக்காக ஒரு விதிமுறைகள் இருந்தால் அதுக்கு தண்டனை கொடுக்கலாம். அதை சரி செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கலாம். அதை சரி செய்து விட்டால் அதுக்கான மீண்டும் அந்த தொழிலை லைசன்ஸை கொடுக்க வேண்டும். அது போன்ற பணிகளை செய்தால் நாம் பாராட்டலாம். ஆனால் அதை விடுத்து இந்த தொழிலை நசுக்கின்ற பணியை செய்தால் அதை தடுக்கின்ற இடத்தில் நாங்கள் இருப்போம். 100 ஃபேக்டரி வரைக்கும் இன்னும் சஸ்பெண்ட் பண்ணவே கொடுக்காம இருக்காங்க. ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் ஆச்சுன்னா அந்த பட்டாசு ஆலையில வேலை பார்த்த சுண்ணாம்பு அதிகமா ஒரு வருஷம் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் லைசன்ஸ் கொடுக்காம இருந்தா இவங்க கொடுக்காம இருந்தாங்கன்னா அந்த அங்க வேலை பார்த்த 100 பேர் எத்தனை 1 லட்சம் பேர் ஆச்சு. 1 லட்சம் பேர் என்ன வேலை செய்வான், எப்படி பிழைப்பான்? இதெல்லாம் ஒரு நியாயமா? இப்படி அண்ணாதிமுக ஆட்சியில, அம்மாவுடைய ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில இப்படி நடந்துச்சா? பட்டாசு தொழிலுக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை உருவாச்சா? இவ்வளவு பிரச்சனைகளை உண்டு பண்ற இப்ப தொடர்ந்து உண்டு பண்றாங்களே, இதெல்லாம் வந்து நியாயம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஆட்சியாளர் திருத்திக்கணும். இந்த ஒரு தொழிலை மட்டும் நசுக்கின்ற பணியை செய்யக்கூடாது. பட்டாசு தொழிலை பாதுகாக்கின்ற பணியை நாங்கள் செய்யும். இவர்கள் போடுகின்ற சட்டங்கள், இவர்கள் போடுகின்ற வேடங்கள் அத்தனையும் இந்த 7 மாசம் தான், அதிகபட்சம் 8 மாசம் தான். அதற்கு முன்பு அத்தனை துணை தெரிந்துகொண்டு பட்டாசு தொழில் பாதுகாக்கப்பட்டு பட்டாசு உரிமையாளர்கள் பாதுகாக்கப்படுறார்கள், பட்டாசு தொழிலாளர்களும் பாதுகாக்கப்படுறார்கள். அதிமுக ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில். திமுக கையில் எடுத்துள்ள ஓரணியும் தமிழ்நாடு அதுக்கும் நீங்க கையில் எடுத்திருக்கிற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், இதுக்கு என்ன வித்தியாசம்? அவர் திமுக கையில் எடுக்கிற ஓரணியும் தமிழ்நாடு வந்து அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் தப்பு செய்வதற்கு எங்களுக்கு ஆதரவு விடுன்னு கேட்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரும் சூச்சமா இல்லை. 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட 4.5 வருஷத்துல. இது இந்த நாட்டில் எந்த நாட்டிலும் நடக்காத ஒரு அதிசயம். 1952 முதல் தேர்தல் நடந்த முதல் பார்லிமெண்ட் சட்டமன்ற தேர்தல் நடந்ததுல தமிழ்நாடு வாங்கிய கடனே 4 லட்சம் தான். இந்த 4 வருஷத்துல திமுக அரசு வாங்கிய கடன் 4 லட்சம் கோடி. அந்த குறைந்த வச்சு என்ன செஞ்சாங்க? சிவகாசிக்கு செஞ்சாங்களா? சிவகாசிக்கு ரயில்வே பாலம் சொல்லுவாங்க. ரயில்வே பாலம் அதிமுக ஆட்சியில எடப்பாடி ஜியோ போட்டு பணம் ஒதுக்குனது 4 வருஷம் காலதாமதப்படுத்தினதுதான் திமுக ஆட்சி. சிவகாசி சாச்சா ரயில்வே பாலம், திருத்தகல் குறுக்குப்பாதை ரயில்வே பாலம், அங்க நம்ம இருக்கக்கூடிய ரயில்வே பாலம் 3 பாலத்துக்கு அரசாங்கம் வெளியிட்டு பணம் ஒதுக்குனது எடப்பாடியார். சுற்றுச்சாலைக்கு பணம் ஒதுக்குனது அம்மா. இடம் எடுத்து எடப்பாடியார். வேலையை காலதாமதப்படுத்தி டெண்டர் வைக்காம ரோடு ஓட நிப்பாட்டினது திமுக. இப்ப நாடகம் போறாங்க, ரோடு நாங்க போறேன்னு. பேப்பர்ல முன்னாடி திறமை பேப்பரை கூட கட்டம் கட்டி போட்டுட்டாங்க பெருசா. 1912 போட்ட திட்டம். பல்வேறு காலகட்டத்தில் முன்னேறி வந்து கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையும் சரி செஞ்சு அந்த வழக்குகளை வாபஸ் வாங்கி அந்த பாதைகளை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தேர்தல் வந்துச்சு, திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. சாலை பணி நின்று வச்சு வந்ததுக்கு அப்புறம் 4 வருஷம் தொடவே இல்லாத திமுக இப்ப தொடுது. ஆக திமுக ஆட்சி நாங்கள் போட்ட பிளான் தான், நாங்கள் போட்ட அரசாங்கம் தான், நாங்கள் போட்ட திட்டம் தான். ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற பணியை திமுக சரியா செய்கிறது. மக்களுக்கு திமுக தனியாக இந்த பகுதி மக்களுக்கு, விருதுநகர் மாவட்ட மக்களுக்கு எதுவுமே கொண்டு வரவில்லை. மதிமுக பயங்கர அதிர்ச்சியில் இருக்கு. பாஜக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்காங்க. மதிமுக திமுக பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. திமுக எல்லாருமே அதிர்ச்சியா இருக்காங்க. எந்த கட்சி சந்தோஷமா இருக்கு? திமுக எந்த கட்சி சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க? எல்லா கட்சியும் அங்க பிரச்சனை இருக்கு. எல்லா கட்சியும் வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு இது வந்து போராட காலம் தான். இந்த தேர்தலில் வந்து திமுகவை தனிமைப்படுத்திடுவாங்க நாட்டு மக்கள். இதெல்லாம் வந்து கட்சி பொதுச்சாளர் பார்த்து பேசி முடிவெடுத்துக் கொள்வார். பலமான கூட்டணியை, வெல்லக்கூடிய கூட்டணி, வெல்லுகின்ற கூட்டணி, அற்புதமான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்கள் விரும்பக்கூடிய கூட்டணியை எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி எடுப்பார். எடுத்து விட்டார், எடுப்பார்.
எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இதுதான் அண்ணா, இந்த கூட்டணி தான் ஆளும். தொடர்ந்து விஜய் கூப்பிட்டீங்க, இப்ப அவர் வந்து நான் தான் முதல்வர், மீண்டும் பொறுமையா கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இல்ல, காலங்கள் இருக்கு. விஜய் வரமாட்டாருன்னு சொல்ல முடியாது. இன்னும் காலம் 8 மாசம் இருக்கு, 36 வாரம் இருக்கு. ஒரு நாளையில வந்து ஒரே நாள்ல கட்சியை கலைச்சவங்க இருக்காங்க. அதனால 36 வாரம் இருக்கு, 8 மாசம் இருக்கு. அதுக்குள்ள பல முடிவுகள் மாறலாம். உண்மையான பலம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா பலமான யார் தெரிஞ்சு அவங்களோட சேர்ந்துக்கிற பார்ப்பாங்க. எனக்கு என்ன பலம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் முடிவெடுக்க முடியும். யாராவது பக்கத்தில் சொல்றாருக்காக நான் முடிவெடுக்க முடியல. அப்படி இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. 8 மாதத்துக்கு அப்புறம் சில முடிவுகள் மாறும். வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள் இருக்கு. அவர் வந்து அப்படி ஒரு வாய்ப்பு முடிவு எடுத்தாருன்னா அவர் வந்து புத்திசாலி, உண்மையிலே புத்திசாலி. அவர் முடிவெடுக்க விடாம சில சக்திகள் தடுத்தா அது அவருக்கு, அவருடைய வளர்ச்சிக்கு அது வந்து இடையூறா இருக்கும், அரசியல் வளர்ச்சி.